ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் எடுத்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,424 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் 25,512. அந்த கேப் அப் ஓப்பனிங்கே மெயின்டைன் ஆகி ஹை பார்த்திங்கன்னா 25,652 வரைக்கும் போயிட்டு லோ பார்த்திங்கன்னா 25,428 வரைக்கும் இறங்கி கடைசியாக மார்க்கெட் முடியும் போது 25,482 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 57 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நேற்று நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,518 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 25,680 to 700 வரைக்கும் ஒரு அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங். அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா ஹை பார்த்திங்கன்னா 25,652 வரைக்கும் போச்சு. அவ்வளவு 25,652 வரைக்கும் போச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த இது ஏன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ அதை போயிட்டுருக்கிறத போய் நம்ம பிடிக்க முடியாது. அதுக்கான ரெஸ்டிங் எங்கே இருக்கோ, பிரேக்கப் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 25,652 மார்க்கெட் இறங்கும் போது நீங்கள் எக்ஸாக்டாக இந்த இடம் பாருங்கள், இந்த ஏரியா நம்ம Y80 வந்து இப்போ ரெசிஸ்டன்ட் ஒன்னாக கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் 600 பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக டவுன் சைட் ஃபார்ம் ஆச்சு. நம்ம சப்போர்ட் ஒன்று வந்து 380 சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 428 வரைக்கும் இறங்கியிருந்தது. ஸோ 580 நீங்கள் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்லேருந்து கீழே இறங்கும் போது வாங்கியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான வந்து ஒரு ட்ரேட் எடுத்துருந்துக்கலாம். பட் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னு தெரியல. கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்கிறேன், மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதே ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க முடியாது. ஓடிட்டே இருக்கிறத போய் நீங்கள் எந்த இடத்துல சப்போர்ட், ஏன்னா ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகியும் போயிட்டே இருக்குது. நம்மளுக்கு ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடைச்சா தான் சப்போர்ட்லேருந்து ஏறுதா இறங்குதான்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் தான் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த இடத்துல எடுக்கிற ட்ரேடு தான் பெட்டரான ட்ரேடாக ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு எப்படி இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம். ஸோ ஆஸ் யூஷுவல் 25,380 பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கும் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட் ஒன்று ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. ஓகேங்களா. ஸோ இதை பிரேக் பண்ணால் 300 லெவல் வரைக்கும் டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 26/2/26. ஸோ நாளைக்கான சப்போர்ட் நேற்று நான் என்ன சப்போர்ட் சொன்னோமோ அதே சப்போர்ட் தான். ஸோ சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,380 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 25,300 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். அதாவது 380 பிரேக் பண்ணும் பட்சத்தில். ஓகேங்களா. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது நாளைய மார்க்கெட்டுக்கு எங்கேருந்து மார்க்கெட் டோட்டலாக டவுன் ஃபால் ஸ்டார்ட் ஆகிருப்பாங்க எக்ஸாக்டாக 25,600. ஸோ 25,600 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக நாளைக்கு மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 25,680 லெவல் வரைக்கும் இந்த ஏரியா 680 25,670 to 680 லெவல் வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,600 ஆக்ட் ஆகும். 25,600 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,680 வரைக்கும் ஒரு மேலே, ஏன்னா 680 தான். ஏன்னா இன்னையோட ஐஏ வந்து 652 வரைக்கும் தான் போச்சு. ஸோ 680 பிரேக் ஆகணும். ஏன்னா 650 பிரேக் ஆகி அதுக்கு மேலே நம்மளோட ரெசிஸ்டன்ட் இருக்குது ஒரு 30 பாயிண்ட். ஸோ அதையும் பிரேக் ஆனால் தான் ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்டம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,482 முடிஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,600 குரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,380 குரூஷலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. இந்த 2 லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கான ட்ரேடை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.